சூர்யாவுடைய 47th மூவியோடைய ஷூட்டும் வந்து விராப் பண்ணிட்டாங்க. 27ல வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. இதை தாண்டி வந்துட்டு கமலஹாசன் பச்சமுத்து வந்து தனுஷோட 56 வந்து நெக்ஸ்ட் அவர் இது பண்ண போறதா ஒரு இது இருக்குது. அது எப்படி என்ன கட்டத்துல இருந்துட்டு இருக்குது? அதுவுமே இப்போதைக்கு ஷூட் வந்து அது ஒரு கேங்ஸ்டர் மூவி பேஸ் பண்ணி இருக்கு. மதுரையில ஆமா மதுரையில கேங்ஸ்டர். ஓகே மதுரை கேங்ஸ்டர் அப்படினாலே ஜிகதண்டா வந்திருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ படம் வந்திருக்கு. கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லி எடுக்க போனா மதுரையை பேஸ் பண்ணி வராத படங்களே இல்லை. சுப்பிரமணியபுரம் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் படங்கள் இருக்குது சினிமாவில் பார்த்தோம்னா. ஸோ இதுதான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து சிவகார்த்திகேயனுடைய படமோடைய பாடல் கூட இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது, வேலும் மயிலும் அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் இது எப்படின்னா வந்து தாய்க்கிழவியோடைய மியூசிக் டைரக்டர், தாய்க்கிழவியில் பைசனுடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா தான் வந்து இவருடைய அடுத்த படத்துக்கு சேயோனுக்கும் வந்து மியூசிக் டைரக்டர். ஸோ முருகரை பேஸ் பண்ணி பாட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் ஒரு மாதிரி மித்தலாஜிக்கலாக இறங்கிட்டாங்க. ஏன்னா கருப்பசாமி, இப்போ சேயோனே ஒரு முருகர் பேஸ் பண்ணினா இதுதான். சோ பாட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி வருது. சோ இதுலயும் வந்து சிவகார்த்திகேயன் முருகர் போல எனக்கு தெரிஞ்சு தமிழ் கடவுள் அந்த பேஸ்ல போயிட்டாங்க. ஆமா, நம்ம விருமாண்டி ரேஞ்சில் வந்து நம்ம வேற ஃபேஸ் அப்படிலாம் நினைச்சா இவங்க வர அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல சாமி படம் மாதிரி